அந்த கண்ணுக்கு தெரியாத ஒளி கதிர் தான் கவசம் போல நமக்கு தெரியாமலேயே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கோம். அந்த அருளை தாண்டி போகும்போது ஆத்தாவோட கருணைய நாம தானாவே எழுந்துடும். நம்ம கெட்ட நேரம் அப்படி ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். அதனால பொம்மி எந்த காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிடவே கூடாது. அதை மீறினா அவ உயிர் அவளுக்கு சொந்தம் இல்லை. அதுல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் இந்த கோயில் குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஐயனார் சிலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கு. அதுதான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம். அது 1000 வருஷம் பழமையானதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இந்த அம்மனோட முக்கியமான எல்லை. அந்த எல்லையத்தான் பொம்மி எக்காரணம் கொண்டு தாண்டி போகவே கூடாது. புரியுதுங்களா? சரிங்க சாமி. டேய் சீக்கிரம்டா, நம்ம டார்கெட் எப்படியாவது ரீச் பண்ணணும். கிளம்புவோம். டேய் என்னடா? நம்ம காலி பண்ண வேண்டிய பொண்ணோட போட்டோ வந்துருச்சுடா. டேய் அங்க பாருங்கடா. என்னடா இப்பதான் டார்கெட் வாட்ஸ்அப்ல வந்துச்சு, அதுக்குள்ள நேர்ல வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே நாம தானே டார்கெட் தேடி போவோம். இன்னைக்கு டார்கெட்டே நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கு. டேய் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நிப்போம். வாங்க. சரிடா. கோயில் குளத்துல தண்ணி எடுக்க போறான்னு நினைக்கிறேன். அந்த குளத்துல அவளை மூழ்கடிச்சு கடிச்சு சமாதி ஆக்கிட வேண்டியதான். சரிடா. டேய் வாங்கடா. நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும் பொம்மி. காதலால முடியாத விஷயம் என்ன இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அதுக்கு ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் தான் இப்பவும் சாட்சியா நிக்குது. ஆனா அந்த மாதிரி நம்ம காதல் பாதியில முடியறதில்ல. 100 வருஷம் நம்ம 2 பேரையும் சேர்த்து வாழ வைக்கிற காதல். இங்க பாரு பொம்மி, நீ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் நாம காதல் பறவைகளா இங்க வந்து நிக்கணும் பொம்மி. அது கண்டிப்பா நடக்கும். சரி வா போலாம். எல்லாரும் நம்மள தேடுவாங்க. சரி வா. வேம்பு சார், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கேட்கணும். என்ன பொம்மி? இங்க நடந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால இங்க நடந்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வேம்பு சார். சரி, பூஜைக்கு நேரமாச்சு. வா தண்ணி எடுத்துட்டு கிளம்பலாம். பொம்மி, முதல்ல பாட்டு பாடி ஆரம்பிச்சுவே. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால குளுமையும் குடி வருது. சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை வா வாழ முடிச்சிட்டேன். வாழ பாடுங்க. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால வர வீசும். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் அந்த பொண்ணோட சகவாசம். இம்முன்னு முடிச்சிருக்கு. சோ மாலை பாடலாம். நான் பாடுறேன்.
மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, 10 தலை பாம்பா என்ன முத்தம் தர போற, எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற. ரால யார் பாடுறீங்க? ராஜராஜ சோழன் நான், ஆளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானது. தேயில முடிஞ்சிருக்கு, தேயில தாள எல்லாம் பாடலாம். தாளை யார் பாடுறீங்க? தாயே திரிசூலி அங்காள மாறி ஓம்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. மா மா அத்த நீங்க பாடுங்க. பூமி, சரி பூமி, நீதான் அதிரச ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. நானும் அப்பப்ப நீ அதுல என்ன ஸ்பெஷலா பண்றன்னு வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா எல்லாரும் பண்ற மாதிரி தான் நீயும் பண்ற. நீ பண்றதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அதெல்லாம் தொழில் ரகசியம் வேம்பு சார். அந்த தொழில் ரகசியத்தை எங்களுக்கு கத்து கொடுக்க கூடாதா என்ன? அதுக்கு குரு தட்சணை கொடுக்கணும். சரி, கொடுத்துட்டா போச்சு. ஐயோ வேம்பு சார், இது கோயில். கோவில் தள்ளிதான் இருக்கு. நீ சும்மா பிகு பண்ணிக்காத. ஆசைப்பட்டு கேட்டுட்ட. ஐயோ நான் தராம இருப்பனா? வேம்பு சார். சரி சரி சரி, வட்டியும் முதலுமா வீட்டுக்கு வா, அங்க வச்சு தரேன். வேம்பு சார், எனக்கு இன்னொரு ஆசை. ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? நிஜமாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதிரசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நான் கத்து தரேன். அதே மாதிரி அந்த தொழில் ரகசியம் இருக்கே, என் கை பக்குவம், அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன ஓகேவா? டபுள் ஓகே. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குமா. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? அது என்னமா விஷயம்? நானும் வேம்பு சாரும் சேர்ந்து இன்னைக்கு அதிரசம் பண்ணோம். அதான் இவ்ளோ ருசியா இருக்கு. ஓ, சித்தார்த், அதிரசம் செய்யற ரகசியத்தை பொம்மி உனக்கும் சொல்லி கொடுத்துட்டாளா? சூப்பர் சூப்பர். சரி, இனிமே மாசம் இல்ல, வாரம் ஏதோ ஒரு நாள்ல இதே மாதிரி நீங்க 2 பேரும் இதே ருசியில எங்க எல்லாருக்கும் அதிரசம் சுட்டு கொடுக்கணும். சரியா? வேம்பு சார், டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே.
பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இந்த பாட்டு நீங்க கேட்டது இல்லையா? பாட்டி நான் ரெடி. வேம்பு சார் நீங்க ரெடியா? நானும் ரெடி. இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை சாப்பிட கசகவ செய்யும் கரும்பு தின்ன கூலியா? என்ன வட்டமேச மாநாடு நடந்திருக்கும் போல இருக்கு. என் தலைய பார்த்ததும் மத்தவங்க எல்லாம் எகிரிட்டாங்க. என்ன பார்த்தா அவ்ளோ பயமா? ஹே, உன்னை பார்த்து பயப்படுறதெல்லாம் அந்த காலம். நாங்கே உன்னை பார்த்து பயப்படணும். நியாயமா பார்த்தா நீதான் எங்களெல்லாம் பார்த்து பயப்படணும். ஏன்னா அடாவடியா திருட்டுத்தனம் பண்ணி சொத்தெல்லாம் இப்படி எழுதி வாங்கிருக்கல. இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது தாத்தாவோட முடிவு. கையில சொத்து இருக்கு, அத்தனை சொத்து உனக்குதான். எம்டியா இருந்த நீ இப்போ எம்டி ஆயிட்ட. இந்த மாதிரி நீ பேசதான் செய்வ, அது நாங்க கேட்டுதான் ஆகணும். என்ன பண்றது? ரோட்ல அதிரசம் வித்தவளுக்கு அதிர்ஷ்டம் கோரைய பிச்சுட்டு கொடுத்திருக்கு. கோரை இல்ல, அந்த வானத்தையே பிச்சுட்டு கொடுத்திருக்கு. போதும் தமன்னா, இதோட நிறுத்திக்க. என்ன நிறுத்து? ஸ்டைல காவிய மாதிரி ஸ்டாப் இட் தமன்னா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் ஆல் திஸ் நான்சென்ஸ்னு அப்படி பேசு. உனக்கு தான் நல்லா நடிக்க தெரியுமே. அத்தனையும் நடிப்பு தானே. நடிச்சு நடிச்சு தானே ஊரையே ஏமாத்திட்டு இருக்க. தமன்னா வேணா தமன்னா, இப்போ நீ நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்த முடியாது. நான் ஏன் நிறுத்தணும்? நீ இவ்வளவும் பண்ணுவ, நான் வாயை பொத்திக்கிட்டு போனுமா? நிறுத்தவே முடியாது. என்னம்மா இது? நாம முயற்சி பண்ணதுதான் நடக்கல. அவ தானா அந்த பாம்பை கையில எடுத்து வித்த காட்டிட்டு இருக்கா. அந்த பாம்பாவது அவளை கொத்தி சாகடிக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்கலையம்மா. அவ எவ்வளவு திமிர என்கிட்ட பேசினான்னு தெரியுமா? அதுவும் இல்லாம என்னையே அடிக்க கைய ஓங்கிட்டான். நாளைக்கு காலையில விடியறப்ப அவளோட மூச்சு இருக்க கூடாது. நாளைக்கு விடியற பொழுது நம்ம பொழுதுதான். பொம்மி இல்லாத பொழுதா விடியும். பாத்தீங்களா எப்படி தூக்கிட்டு போறான்னு? தூக்கட்டும் தூக்கட்டும். இன்னைக்கு முதுகுல தூக்கி இருக்கான், நாளைக்கு 4 பேர் அவளை தோல்ல தூக்கிட்டு போவாங்க. அதுக்கான ஏற்பாட செய்வோம். வாங்க அத்தை, நம்ம மேல எந்த சந்தேகமும் வந்துடாதுல்ல? எதுவும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் மாமா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போலாமா? பாக்க எனக்கு கொலவெறியா இருக்கு. வாங்க வாங்கம்மா. அதனாலதான் பாட்டி அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கே நீங்க இவ்ளோ சீரியஸ் ஆவறீங்க? சரி பாட்டி, என்ன மாதிரி டிசைன்லாம் இருக்கு? இந்த மாதிரி பூவெல்லாம் போடலாம் தம்பி. இங்க பாருங்க. உனக்கு இப்படி போடலாமாமா? பூமி இத பாரு. எனக்கு டிசைன் எல்லாம் வேணாம். என் புருஷன் பேரை பச்சை குத்திக்கணும். புருஷன் பேரா? அடி சக்க நானா? அதானே கேட்டேன். எங்க புருஷன் பேரை சொல்லு பாப்போம். சித்தார்த். அதே பச்சை குத்திக்கிறேன். சரி, குத்திடுறேன். உன் புருஷன் துணை இருக்க, உன் நினைவில் அவன் இருக்க, நீ எப்போதும் தனி இல்ல. ஓ மனசுல குத்த முடியாது இந்த கிழவிக்கு, அதனால கையில குத்தி புட்டேன். அழகா உன் புருஷன் பெயரையே.
தாயி கண்ணடிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு ஆத்தா? நீங்க தான் குத்துறீங்களா? நான் தான் தாயி குத்துறேன். நீ பாட்டுக்கு முத்தம் கொடுத்து என் பொழப்ப கெடுத்துறாத தாயி. என்ன பூமி? ஒண்ணும் இல்ல. பூமி, நீங்க 2 பேரும் 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். நோய் நொடி இல்லாம 100 வருஷம் நல்லா இருக்கணும். அத்தை, நீங்க பொம்மி கூடவே இருங்க. பொம்மியை விட்டு நீங்க வேற எங்கேயும் தூரமா போக கூடாது. பொம்மி, சரி சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துரு. சரி சித்தார்த், வா பொம்மி. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. சித்தார்த்தும் சரி அம்மாவும் சரி, அவங்க முகத்துல ஒரு கலையே இல்ல. ஏதோ ஒரு பயம் தெரியுது. எனக்கு என்னன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே சித்தி. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. எனக்கு உண்மை தெரியும். ஆனா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் அவங்க பயப்படுறாங்க. இதுதான் விஷயங்கிறத நான் எப்படி சித்தி சொல்ல முடியும்? சரி சித்தி, நான் போய் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். சரி பொம்மி. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, யாராவது வாங்களே, முடியல, காப்பாத்துங்க, வலி தாங்க முடியல, யாராவது இருக்கீங்களா? அதே அளவுக்கு முக்கியம் இந்த கோவில் எல்லைய பொம்மி தாண்டாம இருக்கிறது தான். கேசவா சாமி, நீ போய் சொல்லுங்க சாமி. சித்தார்த்த இங்க கூட்டிட்டு வா. சரிங்க சாமி. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சகுனத்தோட இருக்கிற மாதிரி தோணுது. அதனால பொம்மி எங்க இருக்கா, என்ன பண்றான்னு பார்த்து உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. நமக்கு நேரம் இல்ல, உடனடியா பூஜையை ஆரம்பிக்கணும். சரி சாமி, சீக்கிரம் போங்க. தாத்தா, பொம்மி எங்கடா? இல்ல தாத்தா, பொம்மி இன்னும் வரல. அதான் நானே போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டு வர. சித்தார்த், அத்தை, என்ன நீங்க மட்டும் வரீங்க? பொம்மி எங்க அத்தை? பொம்மி உங்க கூட தானே வந்தா? ட்ரெஸ் மாத்திட்டு யாகத்துக்கு வந்திருப்பாளோன்னு நினைச்சேன்பா. வரலையா? ஐயோ, என்ன அத்தை, உங்க கூட தானே அனுப்பி வச்சேன். இது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? சித்தார்த், என்ன சித்தார்த், என்ன ஆச்சு? ஐயோ அத்தை, அவ பூஜையில கலந்துகிட்டே ஆகணும். நம்பூதிரி அவளை வர சொல்றாரு. என்னத்தை இப்படி பண்றீங்க? சாரி சித்தார்த், ஒரு போன் வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் அவளை தேடி பாருங்க. சரிங்களா? சரி.
இதான் என் ஒய்ஃப். அவ இந்த பக்கமா போனதை பாத்தீங்களா? ஏப்பா இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலண்ணே, பாக்கல. இல்ல சார், நாங்க பாக்கல சார். பக்கத்துல தேடி பாருங்க. பொம்மைக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள அவளை குழி தோண்டி முதல்ல போதைங்க போங்க. டேய் வாங்கடா. நான் அந்த வீட்டு மாப்பிள்ளையா மரியாதையோட ஜாலியா வளம் வந்துகிட்டு இருந்தேன். எங்க இருந்தோ வந்த உனக்கு இவ்வளவு சொத்தா? ஏண்டி, யார கேட்ட அந்த கிழமை இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சான்? நீ உயிரோட இருந்தா தானே சொத்தெல்லாம் அனுபவிப்ப. சாவடி. இங்க வாடி. உன்னால நான் கொஞ்சம் நெஞ்சம் அவமானப்பட்டேன். உன் மேல ஆசைப்பட்டது தப்பாடி. சொந்த ஊர்லயே என்ன தலை நிமிர முடியாதபடி நீ செஞ்சிட்டல்ல. உன்ன ஏய், இந்த உலகத்தை விட்டு உன்னை அனுப்புறேன். விடணுமா? முடியாது. நீ சாவணும். இப்படி கெஞ்சுனா உன்னை விட்டுருவா? இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்துல இப்ப நீங்க செஞ்சிருக்கிற இந்த பாவம் தான் மக பெரிய பாவம். இந்த பாவம் உங்களால சும்மா விடாது. என்னடி சாக போற நேரத்துல சாபம் விடுறியா? சாபம் எல்லாம் எங்களை ஒண்ணு பண்ணாத. கண்டிப்பா என்னோட சாபம் பலிக்கும். நீங்க எல்லாரும் தண்டனைய அனுபவிப்பீங்க. செத்து ஒழிஞ்சாதானே நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியும். என்னடி வெம்பு சார் வெம்பு சார்ங்கிற? எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன்னை பாருங்க.
தாயே, எங்களை கைவிட்டுட்டியேம்மா. இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணோம். ஆனா இப்படி கைவிட்டுட்டிய தாயே, உனக்கே இது நியாயமா? ஐயோ சாமி, என்னாச்சு சாமி? தீபம் அணைச்சிருச்சு, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க சாமி. முதல்ல சித்தார்த்தும் பொம்மியும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க. சரிங்க. ஐயோ அத்தா, உன்னை நம்பி தானமா உனக்கு இவ்வளவு பண்ணோம். எங்களை கைவிட்டுறாதம்மா, கைவிட்டுறாத. ஏய் இங்க வாங்கடா. மேடம் ஐயோ பொம்மி, யோ, அவரை கூப்பிட்டு ஜீப்ல ஏத்தியா? என்ன சார், ஏற்கனவே நாங்க பொம்மி எழுத சோகத்துல இருக்கோம் சார். நீங்க என்னன்னா என் பேரனை கூட்டிட்டு போறேன்றீங்க சார். என்ன சார் இதெல்லாம்? இங்க இருக்கிறவங்க பூரா இவர்தான் கொண்டுட்டதா சொல்றாங்க. இல்ல சார். சார், என்ன சார் இது? அவன் கட்டின பொண்டாட்டி சார் அவன். இவன் உயிரை காப்பாம படாத பாடுபட்டிருக்கான் சார். அவன் மேலேயே கொலை பண்ணி போடுறீங்களா சார்? சார், எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இவர் தான் பாடி கூட இருந்திருக்காரு. அவர் பேசினாதான் இங்க என்ன நடந்ததுன்னே தெரியும். ஆனா அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. பேசுறா, சொல்ற என்ன ஆச்சு சொல்லுடா. உன்னையே சந்தேகப்படுறாங்கடா. என்ன நடந்துச்சு சொல்றா. பேசுறா. இல்லன்னு சொல்லுடா. பேசுறா. பேசுடா. சித்தார்த் சொல்லுடா, என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. சொல்ற என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. சார், அவர் வாயை திறந்து பேசினாதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். நீங்க மட்டும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்க சார். யோ, அவரை பாக்கலன்னா அவ கூட கூட வேகாதுப்பா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், சித்தார்த் தம்பிய வர சொல்லுங்க. அவர் வந்துதான் என் பொண்ணுக்கு கொள்ளி போடணும். ஆமாங்க. நீ எதுக்குமா உணர்ச்சி வசப்படுற? அழாத. சித்தார்த்த வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாம இரு. இது நான் வக்கீலுக்கு போன் பண்றேன். ஏதாவது பண்ணுங்க. வக்கீல் சார், என்னாச்சு? எப்படியாவது சித்தார்த்த கூட்டிட்டு வந்துருங்க. இப்படி நடக்கும்னு கனவுலயும் நினைக்கலையே. அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாம போயிடுச்சு.
மம்மி தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே. இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டா. மா என்னம்மா பெருசு இப்படி எல்லாம் சொல்லுது? ஏதோ வக்கீல்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருங்கிறாரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளு. சித்தார்த்த வெளியே விடாம எப்படியாவது தடுங்கன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அவன் நிச்சயம் வெளியில வரமாட்டான். அவனால கண்டிப்பா வெளியில வர முடியாது. இங்க அவன் வந்து எந்த சாங்கியமும் பண்ணக்கூடாது. இந்த பொம்மி அனாத போனமா தான் போக போறா. அந்த சித்தார்த்த அவளை நினைச்சு தவிச்சு தவிச்சு சாகணும். நேத்ரா எவ்வளவு சோகமா முகத்தை வச்சிருக்காங்கல்ல. ஏய் பேசாம அமைதியா இருத்தமண்ணா. நாம சில மரியாதைகளை பண்ணணும்டா. இப்படி அந்த உடலை காக்க வைக்க கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம்டா சித்தார். போடா போய் உன் கடமையை முடிடா. ஐயோ போப்பா, தயவு செஞ்சு போப்பா. தாத்தாக்காக செய்யடா சித்தார். தாத்தா போப்பா சித்தார் போப்பா.
ஐயோ ஐயோ தம்பி